அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் இம்ரான் கான் அவங்க 100 ரெசிபி கான்டெஸ்ட்டில் கேட்டிருந்த ஆலு பரோட்டா ரொம்பவே ஈஸியாக ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக நம்ம ஹனீஃப்ஸ் கிச்சன் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1.5 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க. 1.5 கப் அப்படிங்கிறது ஒரு 300 கிராம் இருக்கும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சிடலாங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாங்க. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நான் 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு அதோட தோலெல்லாம் எடுத்துட்டு இப்போ நல்லா மசிச்சுக்கிறேங்க. இந்த 3 உருளைக்கிழங்கு இதுவும் ஒரு 300 கிராம் இருக்குங்க. இதை நல்லா மசிச்சிடலாம். மசிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தழை, 1 டீஸ்பூன் சீரகம், இஞ்சி பூண்டு 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாங்க. உருளைக்கிழங்க நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுருங்க. அது கொஞ்சம் கூட தென்படவே கூடாது. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஏன்னா அப்போ தான் இதோட டேஸ்ட் கரெக்டாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அதனால் இப்போ நான் இது எல்லாத்தையும் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறேன். இந்த அளவு நான் எடுத்து உருண்டை போட்டிருக்கேங்க. கரெக்டாக எனக்கு ஒரு 6 உருண்டை வந்திருக்குது இந்த உருளைக்கிழங்குல. இப்போ நான் சப்பாத்தி மாவு எடுத்து இதை உருண்டை போட ஆரம்பிச்சிடுறேன். நம்ம உருண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு எந்த அளவு உருண்டை போட்டு வச்சுருக்கீங்களோ அதே அளவே சப்பாத்தி மாவும் எடுத்துக்கோங்க. 2 உருண்டையுமே சேம் அளவு இருக்கணுங்க. இப்போ 2மே நான் 6 உருண்டை போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடுறேன். கொஞ்சம் கோதுமை மாவை டஸ்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க. ரொம்ப மெலிசா தேய்க்க வேணாம், கொஞ்சம் கனமாகவே தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் நாம் எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு உருண்டைகளை எடுத்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சு நல்லா கொஞ்சம் தட்டிக்கோங்க. தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி டைட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சம் கோதுமை மாவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம தேய்க்கும் போது ரொம்ப மெதுவாக தேய்க்கலாங்க, ரொம்ப அழுத்தமாக தேய்க்க வேண்டாம். நீங்கள் கையில் தேய்ச்சி கொடுக்கணுன்னா கூட கையில் தேய்ச்சி கொடுத்துக்கலாம், சப்பாத்தி கட்டை இல்லாமல். இந்த மாதிரி கொஞ்சம் கனமாகவே பரத்திக்கணுங்க. நம்ம தேய்ச்சி கொடுக்கறது பார்த்திங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் கனமாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவு கொஞ்சம் கனமாக இருக்கணும், ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி தோசை டவா வச்சிடுறேன். இந்த தோசை டவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பரத்தி வச்ச பரோட்டாவை போட்டுடலாம். 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் டர்ன் பண்ணிடுறேங்க. 2 பக்கமே 1 நிமிஷம் ஆகி டர்ன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம், ஆயில் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் நெய் சேர்த்துருக்கேன். நான் 2 பக்கமுமே நெய் சேர்த்துக்கிறேங்க. எல்லா பக்கமும் நம்ம தடவி கொடுத்துட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வேக வச்சிடலாம். பாருங்க, 2 பக்கமே நல்லா அழகாக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான ஆலு பரோட்டா. நான் எல்லா உருண்டைகளையுமே இதே மாதிரி போட்டு எடுத்துடுறேங்க. இதுக்கு நான் குக்கும்பர் ஆனியன் ரைத்தா செஞ்சுருக்கேங்க. நீங்கள் ரிச்சாக சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னாக்க கிரேவி எதுனா செஞ்சுக்கலாம். இல்லை இதில் இருக்க மசாலாஸே போதும் செட்டிலாக சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரைத்தா செஞ்சிடலாம். குக்கும்பர் ரைத்தா இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. இது அவ்வளோ சாஃப்டாக உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் உள்ளே இருக்கிறதுனால இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது.
ஸோ நீங்கள் இந்த ஆலு பரோட்டாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நமக்கு ட்ராப் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.